தேகம் இது எங்க எப்போ வெக்கப்பட்டோம் என்ன ஒரு வாட்டி கேளு அத்தங்களின் வார்த்தைகளின் அத்தங்களை அறியணுமா அதுக்கு இதுதான் ஸ்கூலு வேலி கட்டி வச்சாலும் வெள்ள தொலை பார்த்து புட்ட கடத்த துணிக்குதடா காலு மங்கியில இருந்து ஒரு மனுஷ பையன் வந்தாலும் இன்னும் போகலைய வாழு ஓடும் தண்ணியில பாசி இல்லையே உணர்ச்சி கொட்டி புட்டா நோயும் இல்லையே வாழ்க்கை வாழ்வதற்கே ஜெமினி எடுத்துப்பட்டோம் அதை நான் உனக்கு மட்டும் கட்ட போறேன்டா சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாதானாய் சிரிக்கி சிரிக்கி மக கனபனாய் சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாதானாய் சிரிக்கி சிரிக்கி மக கனபனாய் விடிய மட்டும் தினபனாய் விடிஞ்ச பின்னே கனபனாய் அளவுக்கு மீறினாலும் விஷமாகாத அமிர்தம்னா அது இசை மட்டும்தான். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கிற ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கம் அண்ட் வெல்கம். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டலாம். நான் உங்க ஷர்மிளா. இஞ்சி இடு பழகி கருப்பு நிறத்தழகி இப்படி பெண்களோட அழகை பற்றி லிரிக்ஸ் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லிரிக்ஸுக்கே அழகு கூட்டுற ஷோ தான் நம்ம பாடாத பாட்டெல்லாம். போன எபிசோடில் 2 டிவி ஸ்டார்ஸ் அவங்களோட ஜேர்னியை ஆரம்பித்தாங்க நம்ம ஷோவில். முதல் ரவுண்ட் 5000 rupees வரைக்கும் விளையாடி இருக்காங்க. இப்போ இந்த எபிசோடில் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோடைய மணி ட்ரீயை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 rupees, அதை தொடர்ந்து 10,000 which is the safe round, அதை தொடர்ந்து 20, அடுத்து 30 which is another safe round, அதை தொடர்ந்து 50 and 1 lakh. இந்த 6 ரவுண்ட்ஸை தாண்டி நம்ம டிவி ஸ்டார் இன்னைக்கு வின் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஓகே, 2 பேரும் போன வாரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் சூப்பராக விளையாடினீங்க. பட் இனிமே தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் ரவுண்ட் விளையாட ரெடியா? ரெடி. இன்னைக்கு சாய்ராம் அவர்கள் அவருடைய 2வது ரவுண்டை தொடங்க போறாரு. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break. இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஆல் கியர்ட் அப். ஸோ ரெடி. நீங்கள் தான் வரணும் முதல்ல. நான் தானா? வாங்க. அண்ட் ரவுண்ட் 2ல உங்களுக்கான கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ போன எபிசோடில் நீங்கள் எது சூஸ் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டைரக்டர் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அது வந்து இனிமேல் பண்ண முடியாது. மீதி இருக்க 5 கேட்டகரிஸில் எது சூஸ் பண்ண போகிறீங்க? ஆக்டர் கேட்டகரியில் இவருக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, கமல்ஹாசன் அண்ட் சிவகுமார் யாரோட பாடல் பாட போகிறீங்க? கமல் அண்ட் சிவகுமார் 2 பேரும் சேர்ந்து நடிச்சப்படுமா? ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக அப்படி டைரக்ட் பண்ணிங்கன்னா. இல்லை இருக்குது, தங்கத்திலே வேறம்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டது இல்லையா? அவ்வளோலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டான்றேன். சரி, 2 பேரில் ஒருத்தர் கமல்ஹாசன். ஓகே, கமல்ஹாசன் சூஸ் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசனில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வாவ், கண்ணே கலைமானே அண்ட் விருவிருமாண்டி விருமாண்டி. உங்களை பார்த்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விருமாண்டின்ற சாங். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது 2த்துல? சாய் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் கண்ணே கலைமானே பாடுங்க சாய் ப்ளீஸ். இல்லை, ஈவன் அதர்வைஸ் நான் தான் பாடி வேணும். விரும்மாண்டி லிரிக்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக டியூன் இருக்கே தவிர ஞாபகம் இல்லை. கண்ணை கலைமானவே பாடி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஒரு மாதிரி யோசிச்சு அந்த லிரிக்ஸை பாடிடுவேன். பட் அதில் வருது இல்லை, வரும். பட் நடுவில் வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் போடுவீங்களே. ஆமாம், ஒரு ஃபுல் லைன் பாடணும் நீங்கள். ஒரு ஃபுல் லைன். ஓகே, அதை கண்ணை கலைமானே. எஸ், எழுதியது வந்து இந்த பாடல் கண்ணதாசன் அவர்கள். அவர் எழுதின கடைசி திரைப்படம் அது. ரொம்ப அழகான ஒரு பாடல், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங். ரெடியா? எஸ். ஓகே, ஸோ ரவுண்ட் 2ல ஷாய்ராம் அவர்கள் கண்ணே கலைமானே சாங் பாட போறாரு. அண்ட் ஹியர் இட் இஸ்.
கண்ணே கலைமானே கண்ணிமயிலேனு கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கண்ணிமயிலேனு கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கண்ணிமயிலேனு கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிழிப்பேடு பண்பாடும் ஆனந்த கோயில் தேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். என்ன வரவே இல்லையா சார்? வரவே இல்லை சார். அதை நீங்க தான் பாடணும் இப்போ. அதுதான் இந்த ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓ இதான் இதான் பிளாங்க்ஸ் மேட்டர் தானே? ஃபில் இன் தி பிளாங்க்ஸா? எஸ். காதல் இந்தியா இருந்தால் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அது தெரியுது. அதுக்கப்புறம் நீ இல்லாமல் எது நிம்மதி, அதான் நீ இல்லாமல் எது நிம்மதி. இந்த லிரிக்ஸ் இல்லையே, அதான் நிம்மதி இல்லை. இப்போ நான் இது என்ன பண்ணணும்? இப்போ நீங்க அதுல பாடணும், ஃபில் பண்ணணும். அது தெரியுது. சப்போஸ் தெரியலன்னா தெரியலனா உங்களுக்கு 3 ஹெல்ப் லைன் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று என்னென்ன ஹெல்ப் லைன் இருக்கு? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஓகே, இன்னொரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்க் அ ஃப்ரெண்ட். உங்க கூட வந்திருக்க உங்க மனைவியை கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது பிக் த வேர்ட். அதாவது அதுக்கு தேவையான சில வார்த்தைகள் கீழே வந்து ரேண்டமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் எடுத்து கரெக்டான பிளாங்க்ல வச்சு மீதி இருக்கிற பிளாங்க்ஸையும் ஃபில் பண்ணி நீங்க பாடணும். ஐயோ, இந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடாதுன்னா நான் ஸ்கூல்லேயே இதெல்லாம் போகவே இல்லை. சரி, ஓகே. அப்போ ஆஸ்க் ஏ ஃப்ரெண்ட் தான். அப்படியா? ஓகே. ஐம் ஷூர் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து நிறைய தடவை கேட்டிருப்பீங்க ஒன்றா, இல்லையா? நிறைய தடவை கேட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை தான். ஏன்னா ஜென்ரலாக லேடிஸுக்கு இந்த பாட்டு ஜென்ஸோட ரொம்ப பிடிக்கும். வெரி ட்ரூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் ஆக்சுவலி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க, தெரியுமா? அப்படியா? யாருமே அவங்க ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கையே இல்லாமல் யாரையோ கூட்டிகிட்டு வராங்க சும்மாவே. இப்போ நான் ஃப்ரெண்டுன்றதை விட ஒய்ஃப்ன்றதால தான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஆஸ்க் அ ஒய்ஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாரு ஷாயனா. ஓகே, உங்கள் ஒய்ஃபை கேட்போம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வீட்டில் சாப்பாடு வரலனாலும் இப்படி தான் கேட்பீங்களா? இல்லையா, அதில் டைமுக்கு வந்துருமா? அது நான் அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பு. அவங்களுக்கு நான் பண்ணுற ஹெல்ப். ஐ எம் வெரி சாரி. ஸோ இப்போ வந்து நமக்குள்ள இந்த 26 வருட தாம்பத்தியத்தில் எவ்வளோ மனஸ்தாங்கள் இருக்கலாம்.
எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த ஒரு 2 நிமிஷம் நீ எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு, யாரோ ஒரு பாவம் ஏழை கடன்காரன் அவனுக்கு காசு வரணும், ஒரு கடனை அவன் அடைக்கணுன்ற நல்ல மனசோட கரெக்டாக அந்த 2 வார்த்தையை சொன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். நீயும் குடும்பமும் குடும்பமும் குழந்தைங்களும் நல்லா இருக்கும். அது எப்படி சார் லேகியோ விற்கிற மாதிரியே பேசுறீங்க? என்ன எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எதையாவது விட்டு வச்சிருக்கோமா நம்ம? அது சரி. ஓகே. அதனால துர்கா ப்ளீஸ் நல்லா பார்த்துக்கோ. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு லிரிக்ஸ் தெரியும்னு தான் நினைக்கிறேன் நானும். இல்லை அதுக்கு ஸ்மைலிங் ஃபேஸுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். எங்கே போனாலும் கடைசியில் எங்கிட்ட தான் வந்து அவனு இல்லை நீன்றது தான். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த லிரிக்ஸ்? இந்த லிரிக்ஸ் தெரியலன்னா ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். ஐயோ, யார் என்ன சொல்றாவோ பாருங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்ன கேவலமா சொல்றேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வேஸ்ட் போச்சு. ட்ராஷ் என்னென்னலாம் போச்சு. சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அப்போ why don't you help him? ஷோர் ஷோர், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கொண்டேன் கனவினை வளர்த்தேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. பத்தி எவ்வளோ முக்கியமான லிரிக்கை மறந்து போயிருக்கேன். முக்கியமான லைன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. இப்ப பாடி பார்க்கும்போது உங்களுக்கு அது சரி தோணுதா? காதல் கொண்டையாக உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ஷன் பார்க்க வேண்டாம். அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷாயராம் அவர்கள் ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணி இந்த லிரிக்கை சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாமா? ப்ளீஸ். ஓகே. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ துர்கா. Welcome. பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியமான லைன் இந்த பாடல்லையே, அதை வந்து உங்க வைஃப் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ காட் இட் ரைட். அண்ட் 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி? உங்க வைஃபுக்கு தான் பெரிய வெரி மச் தேங்க்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். ரைட். ஸோ அடுத்து 20,000 ரூபாய்க்கு விளையாட ரெடியா? அது மாதிரி ஆனால் சம்பாதிச்சு துட்டு போயிடுமா தப்பாக பண்ணா? ஆமாம். ஸோ நான் டீசெண்டாக விளைவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரை கூட கொடுக்க வேணாமா அடுத்த லெவலுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்க. என்ன சாங்குன்னு காட்டுங்க, ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறேன். அதெல்லாம் காட்ட முடியாது. நோ. என்ன எந்த ஹெல்ப்பும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நாங்களே உழைக்கணும்னா எப்படி? சரி வேணாம், ஐ டிசைட் பண்ணிட்டேன் நான். Sure-ஆ? குட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கான 10,000 ரூபாய்க்கான செக். தேங்க்யூ ஸோ மச். பட் என்னென்னா இது வந்து பெயின் ஸ்லிப்பில் அட்டாச் பண்ணி பேங்க்கில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ட்ரை பண்ணுறேன் நான். புதுயுகம் சேனலுக்கும் அண்ட் தி பியூட்டிஃபுல் மியூசிஷியன்ஸ் ஹியர் காரை சுப்பையா குரூப், தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. உங்களுக்கும் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கும் கிரேட் சிங்கர். ஸோ ஆங்கராக எனக்கு இது பார்க்குறேன் நான். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ. அண்ட் ஹரிதா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்து ஹரிதா படவா கோபி பாட போறாங்க. அடுத்த லெவல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஷாய்ராம் அவர்கள் 2வது ரவுண்ட்லேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு 10,000 ருபீஸ் செக்கை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து ஹரிதா கோபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. ஓகே, என்ன உங்க ஃப்ரெண்டு கிளம்பிட்டாரு? அவரே கிளம்பிட்டாரோன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. ஐயோ அப்படின்னு இருக்கு. ஓகே, பார்க்கலாமா உங்களுக்கான கேட்டகரிஸ்? எஸ், பார்க்கலாம். ஆல் ரைட். ஸோ ஹரிதா கோபி இப்போ விளையாட போகிறாங்க ரவுண்ட் 2. அண்ட் ரவுண்ட் 2ல உங்களுக்கான கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணது ஆக்ட்ரஸ். ஓகே, இப்போ எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? மியூசிக் டைரக்டர். ஓகே, மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் உங்களுக்கு பயங்கரமான 2 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இளையராஜா அண்ட் அனிருத். இந்த நம்பிக்கையில தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னேன். அதாவது இசைஞானி வந்து உங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்னு. காப்பாத்திடுவாரு. இல்ல அனிருத் வந்து காப்பாத்துவாரு. அனிருத் வந்து கேட்க நல்லா இருக்கும், வார்த்தைகள் மனப்பாடம் கொஞ்சம் கஷ்டம். இளையராஜா இஸ் லைக்
டெய்லி நம்ம சுவாசம் மூச்சு மாதிரி அவருடைய பாட்டு. ஸோ ஐ திங்க் அதில் கொஞ்சம் ஓகே. ஸோ இளையராஜா கேட்டகரியில் ஹரிதாக்கான ஆப்ஷன்ஸ் இது ஒரு நிலாக்காலம் அண்ட் கண்ணன் வந்து பாடுகிறான். ஆஹா, கொஞ்சம் இன்னைக்கு லக் வந்து ஏதோ ஒரு நல்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு நானும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச பாட்டு. எனக்கு என்னமோ இதுல 2 சாங்குமே உங்களுக்கு தெரியும்னு தான் தோணுது. ரெண்டுமே தெரியும், பட் இது ஒரு நிலாக்காலம் இஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ. ஓகே, அது பாடலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சாங் அண்ட் இட்ஸ் a beautiful சாங். சரி, ரவுண்ட் 2ல இப்போ ஹரிதா பாட போறாங்க இது ஒரு நிலாக்காலம். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணும். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணும். ஆடை கூட பாதமாகும், பாரிஜாதம் இதமாகும். இளமையே வசந்தவானம் வரவையே இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காலம். பாவை கண்டாலே நிலவு நெளியாதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ. பாவை கண்டாலே நிலவு நெளியாதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ. வந்து வந்து உடைக்காத போவம் நீயே, யாரும் வந்து நடக்காத சாலை நீயே. உள்ளங்கையில் சொர்க்கம் வந்து உறங்க கண்டேனே. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காலம். மேகங்கள் பூவை தூவாதோ, தங்க தேகங்கள் துள்ளி ஆடாதோ. ராஜமேகங்கள் பூவை தூவாதோ. அங்க லிரிக்ஸ் வரும்போதே எனக்கு முடியல. இந்த லிரிக்ஸ் இல்லைன்னா இந்த பாட்டு வந்து என்னை ரொம்ப படுத்துறது இன்னைக்கு. டேஷ் 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 அவ்வளோதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் லைனே இல்லை, ஃப்ரெண்ட் லைஃப் லைனே இல்லை. ஓகேவா? பட் உங்களுக்கு இருக்க அந்த 2 லைஃப் லைன் நீங்க யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு லைஃப் லைன் கொடுங்க.
ஃபினிஷ் பண்ணி தானே ஆகணும். இல்ல லிரிக்ஸ் வரும்போதே கொஞ்சம் இட்ஸ் நாட் கிளியர், ஸோ லிரிக்ஸ் இல்லாம கஷ்டம்தான். ஓகே, fill in the blanks and pick the word. ரெண்டு ஆப்ஷன். fill in the blanks தான். முதல்ல அதை போடுங்க. அந்த fill in the blanksல நமக்கு வரலன்னு வெச்சுக்கோங்களேன், அப்புறமா அந்த வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரி, fill in the blanks ஹெல்ப்லைன் கேக்குறாங்க ஹரிதா அவர்கள். லெட்ஸ் see. ஓகே, டேஷ் உன்னை கண்டு டேஷ் கூசும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஏதாவது ஐடியா கிடைக்குதா? ஒரு மாதிரி இருக்கு ஐடியா. என்ன உன்னை கண்டு என்ன கூசும்? கண்ணாடி உன்னை கண்டு கண்கள் கூசும். ஐ திங்க் இட்ஸ் தட். ஓகே, கண்ணாடி. கண்ணாடி உன்னை கண்டு கண்கள் கூசும். ஓகே, கண்ணாடி உன்னை கண்டு கண்கள் கூசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹரிதா. லெட்ஸ் செக் ஹர் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் ஷூர் அது வந்து அது படிக்கும் போதே தெரியுது, அது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் மைண்ட்ல வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி பாடும்போது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐ நோ தட்ஸ் வெரி ட்ரூ. பட் எனிவே 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபைனலி நான் வந்த கொள்கை நிறைவேறியாச்சு. ஐயோ, இப்படி சொன்னா 20,000 ரூபாய்க்கு யார் பாடுவா? ஹலோ, ஃபர்ஸ்ட் லைஃப் லைன் ஃப்ரெண்டு கிடையாது, செகண்ட் லைஃப் லைன் யூஸ் பண்ணியாச்சு, இன்னொரு லைஃப் மூணாவது அந்த ஒரு வார்த்தை நீங்க கொடுத்து அதை வச்சு இல்ல ரேண்டமா ஒரு 4-5 வார்த்தை. அந்த 4-5 வார்த்தையில எல்லாம் என் மைண்ட் ஒர்க் ஆகாது. எனக்கு கொஞ்சம் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஆல்சோ. ஸோ அதனால எனக்கு வந்து அடுத்த ரவுண்ட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. ஓகே, என் செக்க கொடுத்தீங்களா நானும் கிளம்பிடுவேன். ரொம்ப நன்றி. ஷாயிராம் அவர்கள் வழியை அப்படியே பின்பற்றி ஹரிதாவும் கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்ன அப்ப குவிட் பண்றீங்களா? இல்ல, ஆமா குவிட் தான். ஷுவர். வந்ததுக்கு ஒரு 2 பாட்டு ஓரளவுக்கு பாடியாச்சு, போதும். ஓகே, ஸோ ஹரிதா கோபி அவங்களும் இந்த செகண்ட் ரவுண்டை தாண்டி நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான 10,000 ரூபாய் மதிப்புள்ள செக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் தி ஷோ. தேங்க்யூ. ஸோ ஹரிதா கோபியும் இன்னைக்கு 10,000 ரூபாய் 2வது ரவுண்டில் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஆல் ரைட், இந்த ஷோ இதோட முடிய போகிறது இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் 2 கெஸ்ட்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. அவங்க யார் என்னென்ன பாடல்கள் பாட போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a ஷார்ட் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பிரேக்குக்கு முன்னாடி ஹரிதா கோபி அண்ட் சாய்ராம் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ரவுண்ட் விளையாடிட்டு இது போதும், எனக்கு 10,000 ருபீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ 2 பிளேபேக் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய கருத்துள்ள வரிகளுக்கு சொந்தக்காரரான NS கிருஷ்ணன் அவருடைய பேத்தி ஒரு பிளேபேக் சிங்கரா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் மை வெரி டியர் ஃப்ரெண்ட் NSK ரம்யா. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. உன்னால ஹார்ட்டும் சுருங்கி போச்சே, லவ் பண்ண ஏனோ ஏங்கிடுச்சே. மைண்ட் வாய்ஸ கேளு, காதல் சொந்த நாடு உன் பேரை சொல்லி துடிச்சிடுச்சே. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. வெல்கம் ரம்யா. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆல் குட். எப்படி போயிட்டு இருக்கு உங்க மியூசிக்கல் ஜர்னி? குட். ஓகே, வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. நிறைய ஸ்டேஜஸில் சூப்பராக லைவாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வித்தியாசமானது. லிரிக்ஸ் வந்து அங்கே வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பாடுறீங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே லிரிக்ஸ் வச்சே நம்ம தப்பு பண்ணுறவங்க, ஸோ தெரியல. ஓகே, அண்ட் இப்போ ரீசெண்டாக என்னென்ன பாடல்கள் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க? மாங்காய் படத்தில் பாடியிருக்கேன். தென்
ஐ ஹாவ் வெள்ளை இரவே ஃப்ரம் விழித்திரு சத்யன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் மோர் ரிலீசஸ் ராஜா சாருக்கும் பாடியிருக்கேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். லவ்லி. அண்ட் உங்கள் தாத்தா என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பேத்தின்னு தான் நிறைய பேருக்கு அந்த ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? என்எஸ்கே ரம்யா இவ்வளோ ஒரு அருமையான ப்ளேபேக் சிங்கர். பட் எல்லாருக்குமே வந்து உங்கள் ஃபேஸும் சரி அந்த ஹேர் ஸ்டைலும் சரி, ஐ திங்க் அது எப்படி தாத்தா பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ். தாத்தா பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ப்ரவுட் டு பி இஸ் கிராண்ட் டாட்டர். நாட் பிகாஸ் ஹி வாஸ் அ செலிப்ரிட்டி, பட் அவர் எப்படி வாழ்ந்தார் அதுக்காக ஐம் வெரி ப்ரவுட். ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் அவருக்கு இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஸோ ஹி வாஸ் ரியலி கிவிங் அண்ட் ரைட். அண்ட் தாத்தா வந்து ரொம்பவே இந்த வரிகளுக்கும் வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பர்சன், ஒரு ஆர்டிஸ்ட். பட் நீங்கள் இங்கே பாடாத பாட்டெல்லாம் அந்த ஷோவில் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். நிறைய முக்கியத்துவம் கொடுத்து லிரிக்ஸுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ட்ரை பண்ணுறேன். ஸோ ரம்யா, உங்களோட இன்னொரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். ப்ளீஸ் டேக் யூ சீட். ரம்யா வந்துட்டாங்க. அடுத்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா ஷீஸ் அன் அமேசிங் ப்ளேபேக் சிங்கர். நிறைய கம்போசர்ஸ்க்கு பாடிட்டுருக்காங்க, நிறைய ஃபிலிம்ஸில் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டிவி ஹோஸ்ட்டும் கூட, ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ ரெண்டும் கலந்த கலவையாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் வினய்தா. தீராத விளையாட்டு பிள்ளை தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஓயாமல் கொடுப்பாய தொல்லை உன் போலே அம்மம்மா பிளேபாய் இல்லை. ஒரு பார்வை வீசி விழிவார்த்தை பேசி தெருவோர பூவையும் நேசிப்பவன் இசைப்பாடும் லவ் பேர்ட் வீடு என்னும் கீபோர்ட் இடைவேளை இல்லாமல் வாசிப்பவன். தீராத விளையாட்டு பிள்ளை தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஓயாமல் கொடுப்பாய தொல்லை உன் போலே அம்மம்மா பிளேபாய் இல்லை. ஓகே, வெல்கம் வெல்கம் வினய்தா. மை பிளஷர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரைட். மரியாதைலாம் கொடுத்து பேசுறீங்க ஷர்மி. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஆன் தி ஷோ. ஓகே வினய்தா, உங்களோட மியூசிக்கல் ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? கோயிங் குட். இப்போ ரீசெண்டாக ஏதாவது படங்கள் ஏதாவது? மை லாஸ்ட் சாங் வாஸ் ஆதலால் காதல் சேவீர். அதுக்கப்புறம் இப்போ ஜிக்னான்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ ஐ சங் அ சாங் இன் தட் மூவி ஆல்சோ. ரைட். நீங்கள் வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கர், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. லிரிக்ஸை மறக்காமல் பாடணும். பாடிடுவீங்களா? ட்ரை பண்ணுறேன். ஆல் ரைட், ப்ளீஸ் டேக் யூ சீட். ஓகே ரம்யா அண்ட் வினய்தா, அதாவது இது வரைக்கும் வந்தவங்களே ரொம்ப தெளிவாக வந்திருக்கீங்க. நீங்கள் தான் ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸ்ட்ராங்கான ஹெல்ப்லைன்ஸோடு வந்திருக்கீங்க. டெல் அஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஹூஸ் அக்கம்பனிட் யூ டுடே. ஹர் நேம் இஸ் அம்ரிதா. என்னோட ஸ்டூடெண்ட். ஒரு மோர் தென் அ இயர் என்கிட்ட பாட்டு கற்றுட்ருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அன் அமேசிங் சிங்கர் ஹர் செல்ஃப். ஓகே, ஸோ அம்ரிதா, ரம்யா ஆஸ் அ டீச்சர் எப்படி? ஏன்னா ஆஸ் அ ப்ளேபேக் சிங்கர், ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும், இப்போ மக்களுக்கும் தெரியும். ஆஸ் அ டீச்சர் எப்படி கிளாஸ்லலாம்? ஸோ ஸ்வீட். ஐயோ, எனக்கு போய் சொல்லி கொடுத்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொரு ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக வினய்தாவும் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட். ஸோ வினய்தா கிட்ட கேட்க, அவ ஸ்டூடெண்ட் நான் கன்சிடரே பண்றது இல்லை. வந்தது 3 கிளாஸ். அதுக்கப்புறம் அவளை பிடிக்க முடியல என்னால. நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அமைச்சிட்டேன். அண்ட் வினய்தா, உங்களோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்க. ஷீஸ் நிரஞ்சனா. ஹாய் நிரஞ்சனா. பெரிய மியூசிக் லவர். அண்ட் நிறைய லிரிக்ஸ்லாம் வந்து ராஜா சார் லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா நிறைய கேட்டு மனப்பாடமாக வச்சுருக்காங்க. அப்படியா? ஷீஸ் சாஃப்ட்வேர் இல்லை, ஷீஸ் அ டேட்டா அனலிஸ்ட். ஓகே, ஸோ குட் டு சி யூ ஆல் டுகெதர். இன்னைக்கு வந்து நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் லெட் மீ எக்ஸ்பிளைன் த மணி ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் 5,000 rupees, அடுத்து 10,000, அடுத்து 20, 30, 50 and 1 lakh. ஸோ 6 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 வேர்டு மட்டும் பிளாங்க் ஆகும், அதை நீங்கள் பாடணும். அடுத்த ரவுண்டில் ஒரு லைன் பிளாங்க் ஆகும், அப்புறம் 2 லைன், 4 லைன், 8 லைன் அப்படின்ற அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஐயோ, டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து சிரிக்கிறாங்களே, நான் எவ்வளோ சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டே போச்சே அப்படின்னு தோணும்.
ஓகே, அதான் ஸ்ட்ராங்காக 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே. ஸோ அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பை பார்த்தா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் 1 lakh வின் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஆல்ரைட், உங்கள் 2 பேருக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் பாட வரா? ரம்யா? ஓகே, வாங்க. ஓகே ரம்யா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 ருபீஸ்க்கு விளையாட போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு 6 கேட்டகரி இருக்குது இந்த மெனுவில். ஸோ யோர் கேட்டகரிஸ் ஆர் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? I'll go with singer. சிங்கர். ஓகே, ஸோ சிங்கர் கேட்டகரியில் ரம்யாக்கான ஆப்ஷன்ஸ், ஆஹா, சுனிதா சாரதி அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா. என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? என்ன பார்த்து வச்சிருக்காங்க. மேபி அந்த மாதிரி சாங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கே தெரிஞ்சிருக்கு. யாரை சூஸ் பண்ண போறீங்க? சுனிதா. சுனிதா சாரதி. ஆல் ரைட், ஸோ சுனிதா சாரதி கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தூது வருமா அண்ட் மாரோ மாரோ. I'll go with தூது வருமா. தூது வருமா செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் அந்த பாட்டு மாரோ மாரோ? இல்லை, தூது வருமா நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அளவுக்கு அந்த பாட்டு தெரியும். பட் மாறு மாறு ஐ ஹேவன் பெர்ஃபார்ம். இல்லை. ஆமாம். சரி, தூது வருமா யார் எழுதுனான்னு தெரியுமா லிரிக்ஸு? ஷர்மி. இல்லை சும்மா கேட்குறேன், எனக்கே தெரியாது. ஓகே, தூது வருமா வந்து தாமரை அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ இருக்க லிரிசிஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் லிரிசிஸ்ட். ஸோ விர் ஆல் வெரி ப்ரவுட். இன்றைக்கெல்லாம் இட்ஸ் அ கேர்ள்ஸ் ஷோ டு நைட். ஸோ அதனால் அவங்களோட பாடலை நீங்கள் ஃபஸ்ட் சாங்காக பாட போகிறீங்க. Are you ready? Yes. Okay, ரம்யா பாட போகிறாங்க ரவுண்ட் 1. அண்ட் ரவுண்ட் 1ல ரம்யா சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் தூது வருமா. தூது வருமா, தூது வருமா, காற்று வருமா, கரைந்து விடுமா. தூது வருமா, தூது வருமா, கனவில் வருமா, கரைந்து விடுமா. நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா. பாதி சொன்னதும் அது ஓடி விடுமா. ஜூரா புத்தங்கள் அள்ளி வீசுவே வெக்கமேனடா, என்னோடு கொஞ்சி பேசுவே வெக்கமா. இதனோடு சோமபால் நான் சுமந்து விட்டடா, எனக்கு இன்ற சின்ன துரோகமும் செய்யடா. தூது வருமா, தூது வருமா, காற்றல் வருமா, கரைந்து விடுமா. தூது வருமா, தூது வருமா, கனவில் வருமா, கரைந்து விடுமா. லெரோ 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 லே, லெரோ 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 லே, லெரோ லெரோ லே, லெரோ லெரோ லே. நல்லதே நடக்கும் என்றே சீனத்தின் வாஸ்து ஒன்றே பார்த்தேனே வீட்டின் உள்ளே. சிவப்பிலே டிராகன் படமும் சிரித்திடும் புத்தர் சிலையும் வைத்தேனே தெற்கு மூலையிலே. பல பல தடை தாண்டி வந்தாய், வாஸ்துகள் எல்லாம் பொய்கை என்றாய். கொடிய சாத்தானே என்னை தூக்கி செல்லவா. தூது வருமா, தூது வருமா, காற்று வருமா, கரைந்து விடுமா. தூது வருமா, தூது வருமா, கனவில் வருமா, கரைந்து விடுமா. கருப்பிலே உடைகள் அணிந்தேன், இருட்டிலே காத்து கிடந்தேன், எச்சம் போல நீயும் வந்தாய். சரசங்கள் செய்தபடியே சாவுக்கடி கொடுக்கும் யுவனே, வலித்தாலும் சுகம் தந்து சென்றாய். மறுபடி
ஓகே ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு வந்திருக்கு பிளாங்க்ஸ் டேஷ் எண்ணி டேஷ் மறுத்தேன் டேஷ் மனமில்லை டேஷ் ஒரு நடந்ததை எண்ணி உறங்க மறுத்தேன் பிரிய மரமில்லை இன்னும் ஒரு முறைவா. ஓகே ஸோ இது கரெக்டான லிரிக்ஸ்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேஜஸ் தெரியுது உங்கள் மூஞ்சியில். நல்ல வேலைக்கு தெரிஞ்ச பாட்டு வந்துருச்சு ஆனால் பாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஓகே செக் பண்ணிடலாமா? கான்ஃபிடென்ட்? ஓகே ஸோ ரம்யா சொன்ன இந்த வரிகள் சரியா தவறான்னு பார்த்துடலாம். There you go. First round swipe through. Thank you. 5,000 rupees. Thank you. All right, Ramya first round 5,000 rupees ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வினாய்தா பாட போறாங்க. பட் என்ன பாடல்? Come back after this break. இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டெல்லாம். பிரேக்குக்கு முன்னாடி NSK ரம்யா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5,000 ருபீஸை சூப்பராக பாடி ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம வினாய்தா வாங்க. ஓகே வினாய்தா ரெடியா? ரெடி. ஆல் ரைட். அண்ட் ரவுண்ட் 1ல உங்களுக்கான மெனு இது. உங்களுடைய கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? I think I'm going to choose director. Why? ஒரு சேஞ்சுக்கு எல்லாரும் சிங்கர் செலக்ட் பண்ணிட்டாங்க, டிரெக்டர் சூஸ் பண்ணலாம். உங்கள் குரு டீச்சர் வேற கேட்டகரி சூஸ் பண்ணாங்களே. பரவாயில்ல, அதனால தான் நான் எது டீச்சர் சொல்கிற பிச்சு கேட்கவே மாட்டேன். குட் ஸ்டூடெண்ட். ஐ லைக் யூ. ஓகே டிரெக்டர் அப்படின்ற கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்க வினாய்தா. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துலாம். செல்வராகவன் அண்ட் பி வாசு. டெஃபினெட்லி செல்வராகவன். அதே டெஃபினெட்லி செல்வராகவன். வை நாட் பி வாசு? பி வாசு நிறைய பழைய படம் பண்ணியிருக்காரு. அந்த சாங் அவ்வளோ எனக்கு. சந்திரமுகிலாம் இப்போ வந்த படம் தானே, அதுலேருந்து ஏதாவது இருக்கலாம்ல சாங். செல்வராகவனோட மூவிஸ் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே ஸோ டிரெக்டர் கேட்டகரியில் செல்வராகவன் சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாடல்கள் வருதுன்னு பார்த்துடலாம். நினைத்து நினைத்து பார்த்தேன் அண்ட் பழங்கல்லா விஷமுள்ள அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டு வந்திருக்கா? நினைத்து நினைத்து பார்த்தேன்னு கண்டிப்பாக அதான் பாட போகிறேன். நான் இன்னொரு சாங் என்ன பாடுன்னு எனக்கு தெரியல. ஓ யூ said you like செல்வராகவன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ haven't heard the song. ஓகே நினைத்து நினைத்து பார்த்தேன் தான் சேஃபான ஆப்ஷன். சேஃபான ஆப்ஷன் பிகாஸ் I've heard it so many times. So டெஃபினெட்லி ஐ திங்க் அதுதான் சேஃப் ப்ளே நானும் நினைக்கிறேன். ஓகே ஸோ ரெடியா? ஆல்ரைட். ஸோ வினாய்தா ரவுண்ட் 1 5,000 ருபீஸ்க்கு பாட போகிறாங்க. நினைத்து நினைத்து பார்த்தேன். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன்.
திறந்திடு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சு கலந்தே இருக்கும். உலகம் அழியும் உருவம் அழியுமா? பார்த்து போன பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் உன்னுடன் இருக்கும். உனது விழிகள் என்னை மறக்குமா? தொடர்ந்து வந்த நிழலின் பின்பம் வந்து வந்து போகும். திருட்டு போன தடையும் இருந்தும் திரும்பி வருவேன் நானும். ஒரு தருணம் என்னடா காதலா உன்னுள் வாழ்கிறேன். ஆஹா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது நீங்கள் ஆல்மோஸ்ட் 2 லைன்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. எல்லாமே பாடி. ஓகே, ஸோ டேஷ் போன டேஷ் இருந்தும் டேஷ் வருவேன் டேஷ். ஸோ அங்கே என்னென்ன வார்த்தைகள் வரும் ஒரு வாட்டி சொல்லிடுவீங்களா? திருட்டு போன தடயம் இருந்தும் திரும்பி வருவேன் நானும். ஓகே, திருட்டு போன தடயம் இருந்தும் திரும்பி வருவேன் நானும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா இல்லை செக் பண்ணிடலாமா? செக் பண்ணலாம். ஓகே, ஸோ வினயதா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க சொன்ன லிரிக்ஸ் சரியா தவறா? ஓ, திருட்டு போன தடயம் இருந்தும் திரும்பி வருவேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்ன உங்கள் ஸ்டூடெண்ட் அவுட் ஆனதில் அப்படி ஒரு சந்தோஷம்? ஸ்டார்டிங்கில் வரும்போதே அவ சொன்னா உனக்கு லிரிக்ஸே தெரியாது. ஓ, she told you. Yeah, she told me. ஸோ இப்போ அவுட் ஆனது உனக்கு அப்படி கேட்கவே சிரிக்கிறீங்க. நான் எதுவுமே சொல்லலை. கரெக்ட் தான் இந்த லிரிக்ஸ். கரெக்ட் தான், ஆக்சுவலாக கரெக்ட். கரெக்ட் தான். அப்படியா? சும்மா பண்றாங்க. ஆமா, ஐ நோ. இந்த சாங் நான் வந்து ரொம்ப பிடிச்ச சாங். நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன்னு சொல்லக்கூடாது, நான் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன், பட் நிறைய கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லி மாட்டியிருக்காங்க. திருப்பிலாம் நாங்கள் ரீசெக் பண்ணி ஆனால் அது தவறாகவே. இட்ஸ் கரெக்ட். என்ன பண்ணலாம்? செக் பண்ணுங்க. காமெடி பண்றீங்களா ஏதாச்சும்? செக் பண்ணுங்க. சரி, ரீசெக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி ப்ளீஸ். கம்ப்யூட்டர் ஜி, எங்கள் பியூட்டிக்காக இன்னொரு வாட்டி செக் பண்ணுவீங்களா? ஓகே, நான் கோவமா கிளம்புறேன். என்னை ஏமாத்துறீங்க கூப்பிட்டு. அப்படிலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க இதுதான் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. கொடு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த ரவுண்டு நீங்கள் அடுத்த எபிசோடில் தான் விளையாடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எபிசோட் இங்கேயோட முடியுது. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு யூ ஸ்டில் ஹாவ் டைம் டு ப்ரிப்பேர். ஓகே, வினயதா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். வினயதா அண்ட் ரம்யாவோட ஜேர்னியை தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். Until then, this is Sharmila saying tara bye bye. இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டெல்லாம்.